இண்டோருங்கிற ஒரு சிட்டியில பிரிட்ஜுங்கிற பேர் கொண்ட ஒரு மட்டன் வியாபாரி இருந்தாரு. பிரிட்ஜுக்கு வயசாயிடுச்சு. ஆனாலும் அவரு அந்த மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சு வீட்டுக்காக பணத்தை சம்பாதிச்சாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தா. அவன் பேரு சஞ்சு. சஞ்சு ஒரு பொறுப்பில்லாத பையன். அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அவன் தினமும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் தன்னோட வீணா போன நண்பர்களோட குடிப்பான். அப்புறம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் பிரிட்ஜு மட்டன் ஷாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப சஞ்சு அங்க வந்து என்ன சொன்னான்னா, இத பாருங்கப்பா, எனக்கு இப்ப உடனே 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது. பாக்குறப்ப இன்னைக்கு நீங்க அதிகமா பணம் சம்பாதிச்ச மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் நான் இன்னைக்கு பார்ட்டி கொடுக்க போறேன். அதனால 1 கிலோ போட்டி, 1 கிலோ கீமா, அப்புறம் 1 கிலோ நல்லி எலும்பையும் பார்சல் பண்ணுங்க. டேய் உருப்படாதவனே, உன் மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நீ எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பார்ட்டி செய்யறதுக்கு தெரியும் உனக்கு. ஆனா ஒரு வயசான அப்பாவுக்கு கூட மாட வேலை செய்யணும்னு தெரியலல்ல. அட கடவுளே, இவ என்னைக்குதான் திருந்துவானோ. உனக்கு நான் மட்டனை 50 கிராம் கூட கொடுக்க மாட்டேன். அப்புறம் 1 பைசா கூட கிடைக்காது. போ இங்க இருந்து, தருதல. அப்படி சொன்னதும் சஞ்சு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அவன் கொடுத்த வாக்க நிறைவேற்றலங்கிறதுக்காக அவனோட நண்பர்கள் சஞ்சுவை கிண்டல் பண்ணாங்க. சஞ்சு ரொம்ப கோபத்தோட ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சான். அப்புறம் அவன் நண்பர்கள் உதவியோட அவனோட அப்பா ஷாப்லயே திருடுறதுக்கு முடிவு பண்ணான். திருடி மட்டனை சமைச்சு சாப்பிடுறதுக்காக ஒரு இடமும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு நண்பன் அவங்க கிட்ட சொன்னான், அட என்னப்பா நீ, இந்த கிராமத்துல யாருமே நமக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. நாம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு சீக்ரெட் ஹோம் வச்சுக்கணும், தெரியுதா? நாம அந்த இடத்துல நல்லா குடிக்க முடியும், சாப்பிட முடியும், அப்புறம் என்ஜாய் பண்ண முடியும், புரியுதா? எல்லாரும் அவன் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டை கட்டுனாங்க. அந்த இடத்துல எல்லா பொருளையும் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் தினமும் போய் அவன் அப்பாவோட மட்டன் ஷாப்ல ஒவ்வொரு ஆட்டை திருடிட்டு போய் அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. ஆனா ஒவ்வொரு நாளும் கடையில ஒவ்வொரு ஆடா காணாம போறத பார்த்து பிரிட்ஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. தினமும் அவன் ஆடுகளை எண்ணி வச்சுட்டு போவான். ஆனா மறுநாள் பார்த்தா ஒரு ஆடு குறைஞ்சிரும். அப்புறம் ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஷாப்லயே இருந்தாரு. அத நல்லா கவனிச்சாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரோட பையன் சஞ்சு அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் ஆட்டை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போனான். அத பார்த்த பிரிட்ஜு எதுவும் சொல்லல. இப்ப நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நானே இத கவனிக்கிறேன். சஞ்சு இத எங்க கொண்டு போறாங்கிறது பாக்குறேன். பிரிட்ஜு அவனை ஃபாலோ பண்ணி போகும்போது சஞ்சு ஒரு அண்டர் கிரவுண்ட் வீட்டுக்குள்ள போனத பார்த்தாரு. அங்க அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். மறுநாள் பிரிட்ஜு நேரா போலீஸ கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான்.